நிழல் தேடி வரும் இந்த மானே முகம் பார்க்க துடித்தேனே நானே முன்னாளை உனக்காகத்தானே கிளி கூட்டம் கிளிவேட்டையாடு புழுவாக நான் தீயில் வாடு ஆகாயம் மூடி தாழ்வாடு அழுகின்ற கேட்டாவின் ஆயுள் தம்பி காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டேன் வீட்டுக்குள்ளே பொழுதிருக்கும் பரந்திருச்சே போனதே மறந்திருச்சே ஜலத்தாலே மழைக்காது அன்று ஜலப்பாட்டு வளர்த்தேனே அன்று ஜலத்தாலே மழைக்காது அன்று ஜலப்பாட்டு வளர்த்தேனே அன்று முகம் பார்க்க துடித்தேனே இங்கே ராஜாவும் அது அடக்கி வச்சேன் பொழுதிருக்கும் பரந்திருச்சி காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டு பூவுக்குள்ளே அது அடக்கி வச்சு பொழுதிருக்கும் பரந்திருச்சி போனது மறந்திருக்கும். கணவர் எங்கதான் தெரியவில்லையே. அதோ தெரிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு கணவர் பார்க்க போய் சென்று வருகிறேன். இது நெம்மேலி. இந்த ஊர் முதல்ல நெம்மேலி கிராமத்தை சேர்ந்த அனைவரும் நல்ல வெள்ளம் நடத்துகிறது. எங்கள் நாடக மன்றத்தின் நியூ வேலை நாடக மன்றத்தை பாராட்டி 1001 ரூபாய் 50 ரூபாய் கிராம பணமாக அமைத்திருக்கிறார். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்திற்கும் மாட்டாண்மைக்காரருக்கும் தலைவர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அதுக்கப்புறம் அம்மனூர் கௌதம் அம்மனூர் இளைஞரை அனைவருமாக சேர்ந்து நியூ வேலை நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் 50 ரூபாய் அளித்திருக்கின்றார்கள். அண்ணாவுக்கும் அன்னார் குடும்பத்தினருக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில பேற்ற மன்னனவன் அனைவருக்கும் மன்னனவன் அன்பு இளையம் கொண்ட எங்கள் அங்கே பரவாயில்லையே. அகில பேற்ற மன்னனவன் அனைவருக்கும் மன்னனவன் அன்பு இளையம் கொண்ட எங்கள் அங்கே பரவாயில்லையே அங்கே பரவாயில்லையே. சமுதாய
சமுதாய சிப்பியவன் தீண்டாமை ஒழிப்பதற்கு அயராதி உழைத்தவராம் அதில் பேச மன்னனவன் அனைவருக்கும் மன்னனவன் அன்பையர் பெண்மையங்கள் அம்பேத்கர் வாழ்கிறது அம்மா என் கணவர் எங்கதான் இருக்கு தெரியவில்லையே. அதோ சிவன் கோயிலுக்கு போய் என் கணவர் பாக்கிட்டு போய் சென்று வருகிறேன். ஆமா யார் என்ன தெரியலையே. பண்ணை மயக்கத்தில் இருக்கிறாங்களே அவர் யாருன்னு பார்க்க வேண்டிய போய் சென்று வருகிறேன். அம்மா யாரம்மா நீங்கள்? யாரம்மா நீங்கள்? நீங்க யார் ஐயா? எந்த நாடு சேர்ந்தீங்க? உங்க பேர் என்ன? யாருன்னு தெரியவில்லையா? நானோ விஜயபுரம் நாட்டு இளவரசன். ஆமா என்னுடைய பெயரோ ஏழரசன். என் மனைவியை தேடிக்கொண்டு வருகின்றேன். ஐயா கலைச்செல்வி எங்கே சென்றால் எப்படி இருக்கான்னு தெரியவில்லை. ஆமாம் நீங்கள் யாரம்மா? ஐயா நீங்க தேடுவே உங்க மனைவி நான் தான் ஐயா. என்ன என்னுடைய மனைவி கலைச்செல்வியா? கலைச்செல்வி உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிலே மலரில் கதை ஒன்று சிறகானதாம்
அத்தான், கலைச்செல்வி உங்களுக்கு கண் பார்வை கண் எதனால பார்வை. போயிடுது? எதனால் போய்விட்டதா? ஆணவ போதையிலே கட்டிய மனைவி என்று தெரியாமல் என்னுடைய சிற்றன்னை மீது கை வைத்ததினால் அவளால் போன பார்வைதான் இது. அத்தான், இருந்தாலும் இப்படியே விட மாட்டேன். என்னுடைய சிற்றனையை பழி வாங்க வேண்டும். இந்நாட்டு படைத்தளபதியை பழி வாங்க வேண்டும். இப்போது எங்கே இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் தெரியவில்லை. கண் பார்வை அத்தான், உங்களை பார்த்தனே எப்படி தெரியுமா இருக்குது அத்தான்? எப்படி இருக்குதம்மா? உங்களை பார்த்து எனக்கு பாவமா தெரியுது அத்தான். பார்வையில் சொன்னது நீதானா? என்னுயிரே சம்மதிதானா? மங்கள மாலை குங்குமம்
அதோ தெரிந்த சிவன் கோயிலுக்கு சென்று கலைச்செல்வி ஒரு நேரத்திலே கிட்டவாமா எட்டு நிக்கிற ஆயில் பேர்ல ஒரு நேரத்திலே அயோத்தி மாநகரை ஆளக்கூடிய திருசங்க மன்னருக்கு மகனாக பிறந்த ஹரிச்சந்திரன் ஒரே ஒரு பொய் சொல்லாமல் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு காவல் நின்றான். ஆனால் இந்த பாவி ஒரு வார்த்தையும் பொய் சொல்லவில்லை. ஆனால் செய்யாத தவறுக்கு இப்பேற்பட்ட கண் பார்வை இழந்து அழைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் அது தெரிகிறது பார்த்தாயா, சிவன் ஆலயம் ஒன்று, சிவன் ஆலயம் சென்று சிவனை வணங்கினால் சிவன் அருள் எனக்கு கிடைத்தால் கண் பார்வை கிடைக்குமா? இந்த கை தூக்கலா இது மாதிரியா இல்ல பாதியில் தழிச்சு போயிடுமா? அப்படி புறப்படுமா? ஓடிவா. நெஞ்சு தட்டு சொல்லி கண்ணில்லாத பாவி நான் இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாக வேண்டிய காரணம் இந்நாட்டு படைத்தளபதியும் எப்படி சொல்ல வேண்டும்? கண்ணில்லாத பாவி கண்ணில்லாத பாவி அழிந்து கொண்டிருக்கின்றேன். கலைச்செல்வி கண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, சிறு பன்னீரிலே நீராடும் புல்வோலமே, யாருக்கு
வணக்கம். நான் இந்த கைலாயத்தில் ஈசன் பரமேஸ்வரன் என்றெல்லாம் அழைப்பவர்கள் மக்கள். அவர்களுக்கெல்லாம் படியளிப்பேன். படி அளந்து விட்டு எந்தெந்த உயிர் எப்படி எடுக்க வேண்டும் என்று எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்க எடுப்பதும் நானே, படி அளப்பதும் நானே. சரி, என் மனைவி பார்வதியை காண வேண்டும். பார்வதா, பார்வதா, சுவாமி பார்வதா வாழ்க வாழ்க வாழ்க. பார்வதா, சுவாமி எல்லா ஜீவராசிக்கும் படி அளந்துட்டீங்களா சுவாமி? பார்வதா, நீ கேட்பது உண்மைதான். நான் எல்லா தேவராஜர்களையும் படி அளந்து விட்டு, ஆனா சாமி ஒரு ஜீவராசிக்கு மட்டும் படி அளக்கவில்லை சாமி. பார்வதா, நான் படியை அழைக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? உலகமே கொண்டு போய்விடும். ஆனால் நான் படி அளந்து விட்டு நீ எப்படி எதை வச்சு கூறுகிறாய்? சுவாமி இதோ இருக்கிறேன். ஆமாம், அது ஒரு சிட்டு எறும்பு இருக்கிறது. அதுக்கும் படி அளந்திருக்கீங்க. படி அளந்தேனா இல்லையே உனக்கு சந்தேகம்? ஆமா. இல்ல பார்வதா, ஆமா திறந்து பார். சுவாமியா பார்வதா, இப்போது நாம் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? சுவாமி இந்நாட்டில் விஜயபுரி நாட்டில் மன்னனின் மகன் ரொம்ப அவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் என்னுடைய பக்தன், என்னை நோக்கி தவம் இருக்கிறான். நாம் அவனுக்கு சென்று ஒரு முடிவை தந்து விடுவோமா? தர வேண்டும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். புறப்படு. பன்னீர் மலர் தெரியும்
என்னும் பாடம் கொடுத்தா நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தா எங்கள் குரு தோற்றவன் குறை பாடுகளே குழந்தை மல்லிகை பூவே நான் இப்படியே இருந்தால் என் கண் பார்வைக்கு அந்த சிவன் அருளால் எனக்கு கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆகினால் சிவனை வணங்க வேண்டும். ஓடிவா கைவாய் ஜெகதீ பரமேசா கைவாய் ஜெகதீசா பரமேசா கைவாய் ஜெகதீசா
மகேஸ்வரா, உன்னையே வணங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண் பார்வைக்கு விடுவு காலமே கிடையாதா சுவாமி? நீ என்னை வேண்டி கோரும் தவத்தை நான் மெச்சினேன். ஓடோடி வந்திருக்கிறேன் நானும் பார்வதாவும். மகனே, உனக்கு இப்போதே நான் கண் பார்வை கொடுக்கிறேன், கவலைப்படாதே. அப்படியே ஆகட்டும் சுவாமி. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு சிவமயமே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. காலி வாசல் சிவன் பார்வதி மட்டும்தான் புரியல. காலிலாம் கிடையாது. அவங்க லாஸ்ட்டாக கேட்டது வந்து சிவன் பார்வதி மட்டும் காட்டா போட்டாங்க. பார்வதி சிவன் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய ஒரு புல்லாய் உடைத்து தடுமாறும் ஒரு புள்ள
புதிதாய் முளைத்து தடுமாறும் எனக்கோ இடம் உண்டு அருமனக்கோ மலரடிகள் எனக்கோ இடம் உண்டு கந்தன் தருவான் எதிர்காலம் உள்ளமென்னும் கோவிலே உள்ளமென்னும் கோவிலே நான் உறவு கண்டே நாதரினா உறவு கண்டே நாதரினா உமா மகேஸ்வரா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட சோதனை எல்லாம் நடக்க வேண்டிய காரணம் என்ன சுவாமி? மானிட பிறவைக்க எப்படி என்றால் தெய்வத்திற்குள்ளும் ஒரு சர்ச்சை நடந்திருக்கிறது. என்னவென்று தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மன் தான் அகந்தை கொண்டான். எதற்கு? தான் மனைவியுடன் நான் கைலாத்திற்கும் இதற்கு நான் செல்ல மாட்டேன், நான் செல்ல மாட்டேன். வேண்டுமென்றால் அவர்கள் என்னை வந்து தரிசிக்க வேண்டும் அப்படி என்று கூறினார். பிரம்மதேவன். அவன் ஒரு தலைக்கு சிந்தையில் சிறைவை ஏற்பட்டாவே போதும், ஆனால் 3 தலைக்கும் ஏற்பட்டு விட்டது. புரிகிறதா? ஏற்பட்டதனால் அதனால் வந்த சோதனை இதுதான். அந்த சோதனை நான் சொல்வதை கேள். சரி, இந்த 30 தேவர்கள் யார் பெரியவர் யார் முதியவர் என்று எங்களுக்குள்ள சர்ச்சை ஏற்பட்டது. அதற்கு கடவுளுக்குள்ளே சண்டை வந்துக்குது. ஆமாம், அதற்கு என் மைத்துனர் என்ன கூறினார் தெரியுமா? யாரு என் மைத்துனர்? உங்களுடைய மைத்துனர் யார் சொல்லுங்க? பரந்துராமன். பரசுராமன். ஆமாம், பரந்துராமன். அவர் கூறினார், மைத்துனா, என் மைந்தனுக்கே இப்படி சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மைத்துனா, நான் கேட்டேன், மைத்துனா, இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஓர் தலையை கரும் ஏறினாலே அடக்க முடியாது. அதிலும் பிரமனுக்கு 3 தலையில் கரும் ஏறிவிட்டது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மைத்துனன் கூறினார். மைத்துனா, நீண்ட காலமாக உன் தலைமுடியை நான் தரிசிக்க வேண்டும் என்று என்னை கேட்டினார். அதற்கு நான் சொன்னேன், மைத்துனா, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. மைத்துனா, இவ்வளவு காலமாக நான் முடியை நான் காண வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பிரம்மன் ஏளனமாக சிரித்தார். எப்படி? சிவபெருமானின் தலைமுடியை நான் பார்க்க முடியாதா? நான் பார்க்க முடியாதா? ஆமாம், அப்படி என்று பார்த்தே வருகிறேன் என்று பின்தொடர்ந்தே வாங்கள் என்று மைத்துனன் கூறினார். மைத்துனா, நீ கூறிவிட்டாய், இப்போதே நான் செல்கிறேன். என் முடியை யார் முதலில் காண்கிறீரோ அவர்களால் 30 கடவுளில் ஒரு முதல் கடவுள். ஆமாம், சிவபெருமானின் தலைமுடியை காண வேண்டும் என்று 30 தேவர்களில் முதல் கடவுள். புறப்பட்டு வானத்துக்கு பூமிக்கும் நின்றேன். என் தலைமை சிரத்தை யாவரும் காண முடியவில்லை. பிரம்மன் ஒரு பொய்யை கூறினான்.
என்ன என்ன பொய்? தாழம்பு மேலே இறங்கி வந்தான். இறங்கி பூ முதலிலே வந்துட்டான். இல்லை, காலம் கடந்து விட்டது. கடந்து விட்டது. நான் சென்று கொண்டே இருக்கிறேன். காலம் கடந்து விட்டது. சரி, சிவபெருமான் தலைமுடியை காண வேண்டுமே. எப்படி நான் தான் முதல் கடவுள் என்று கூற வேண்டுமே என்று பிரம்மன் யோசித்தார். சரி, குறுக்கு வழியில் நாம் சென்று ஓ சைலண்ட் அம்மா. சைலண்ட் குறுக்கு வழியில் சென்று சென்று நாம் நிரூபிக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம்? தாழம்பு இறங்கி வந்தால் தாழம்புவே நில் என்று கூறினார். பிரம்மா, ஏன் என்று நிறுத்துகிறாய் என்று, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று, சிவபெருமான் தலைமுறையில் நான் வருகிறேன் அப்படி என்று கூறினார். அதற்கு சிவபெருமான் தலைமுறையில் தானே வருகிறாய், ஒரே ஒரு பொய்யை கூற வேண்டும் என்று கூறினார். என்ன பொய் என்று, நான் சிவபெருமான் தலையிலே இருக்கும் பொழுது நான் சிவபெருமான் தலைமுறையை பார்த்து விட்டேன் என்று ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்று கூறினார். அதற்கு தாழமும் சம்மதித்து நான் தான் பார்த்தேன் என்று போலத்தில் என்று கூறினார். கூறும்போது இதற்கெல்லாம் யார் காரணம்? என்னுடைய மைத்துனன். மைத்துனன் என்ன செய்தார்? என் காலடியை பள்ளம் தோண்டி எடுத்து என் காலை சீங்கினார். என் பாதத்தை சீண்ட உடனே என் அங்கமெல்லாம் ஒடுங்கி நான் அவருக்குள்ளே ஐக்கியமாகிவிட்டேன். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நான் நீ என்று இருக்கக்கூடாது, நாம் நம் மக்கள் நம் நாடு என்று இருக்க வேண்டும். இதற்கு தான் இந்த காரணம். சார், நீ கவலைப்படாதே. இப்போதே சாதாரண ஒரு மாநில பெண்ணுதானே, ஆமா, அவளை அழிக்கும் சக்தி உனக்கு கொடுத்து விட்டேன். இருந்தாலும் உங்கள் சக்தி கொடுத்து விட்டீர்கள். அம்மா அவர்கள் சக்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? பார்வதா, அம்மா மகனை பெற்றுக்கொள். என்னத்தை பெற்றுக்கொள்ளு? சக்தியே. என்ன சக்தி கொடுத்தீங்க எனக்கு? என்ன சக்தியை கொடுத்தீங்க? மாநில சிறப்போடு இருக்க வேண்டும் என்று சக்தி. மாநில சிறப்பில் பிறந்தவர்களை நான் வெல்ல வேண்டும், அப்பேற்பட்ட சக்தியை நீ கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஏழையின் சிரிப்பிற்கு இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். இந்த கிராமத்து மக்கள் என்ன ஊர்னது? இந்த நெமிலி நெமிலி இந்த நெமிலி கிராமத்து மக்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவர்களுக்கும் அவர்கள் வளர்க்கும் ஆடு மாடு ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு குறையுமே வரக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தையும் கொடுக்க ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்க வேண்டும். செல்வி, இப்போ எங்க செல்ல வேண்டும்? பகைவர்களை பழி வாங்க வேண்டும். அதற்கு முன்பாக நமக்கு பிறந்தது ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். அவனை பார்க்க வேண்டும் அல்லவா? எப்படி போக வேண்டும்? பொதுவாக எம்மனதில்
சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வை காற்றி போட்டதென்று பயிர தின்பதோ என்னுடைய அப்பா அம்மாவை சந்திக்க வேண்டும். அம்மா மகனே, அம்மா மகனே, அம்மா நீராடி சென்று ஆடி பணிக்கு வந்தேம்மா. ஆமா மகனே, தந்தை பாத்தியா? பாக்கலாமா? பாக்கலையா? எங்க இருக்கிறா? எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. அரண்மனையில. பெயர் என்னுடைய பேரா ராஜா. பேர் ராஜா. உன் பேர் ராஜா கிடையாது. வெக்கு பாரு சொல்லு. இங்க வா. இங்க வா. அடிக்க மாட்டான். பையனா பொண்ணா? பையன் முடி விட்டுக்கிறா. உனக்கு காது ஊத்துல ஏமா சொன்னாக்கா என் மடியில தான் உட்காந்து சுத்தலாம். அடிக்காத ஏமா போகுது. என்ன கேட்ட? ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? என்ன கேட்ட? என்ன விஷயம் சொல்லு. ஏதோ சொன்னா சொல்லு. ஒண்ணு இல்ல. என்ன தலையா முடியாத விட்டு வச்சுக்கிறாரு. கோயிலுக்கு விட்டுக்கிறேன்டா. கோயிலுக்கா? ஆமா. எந்த கோயிலுக்கா? மலையனூர் கோயிலுக்கு. மலையனூர் கோயிலுக்கு? ஆமா. கோயிலுக்கு ஏதோ சொன்னல. அது சொல்லு. மலையனூர் கோயிலுக்கால மொட்டை தான் அடிப்பாங்க. இல்ல எலுமிச்சை மலை சுத்தி போடுவாங்க. நீ நம்ம மொட்டை அடிக்கிற என்ன பார்த்தா அப்போ 9 மாதிரி இருக்குது. அப்பா அப்பா பார்த்தாயா, ஒரு நாட்டு இளவரசன் எப்படி இருக்க பார்த்தாயா? இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய மகன், என்னுடைய மனைவி மூவர் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு பகைவர்களை பழி வாங்க வேண்டும். சரிப்பா. எப்படி தெரியுமா? எப்படி?
செல்வி என்னங்க ராஜா அப்பா நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். இருந்தாலும் நம்முடைய குடும்பமே சிதறுவது காரணமாக இருந்தவர் யார்? ஆ? இதே சாகல பேர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். நம்முடைய குடும்பமே சிதறுவது காரணமாக இருந்தது யார்? யாருப்பா? இந்நாட்டு படைத்தளபதி என்னுடைய சிற்றன்னை. இவர்களை இருவரையும் பழிவாங்க வேண்டும். புறப்பட்டு ஓடிவார்கள், அம்மா கூப்பிடுறாங்கல்ல வேலை என்ன பண்ணிக்கிறாங்க? வீடு எடுத்துக்கிறேன். வீடு எடுத்துக்கிறேன். கேசட் போட்டுக்கிறியா? கேசட் போட்டுக்கிறே இல்லையா? இல்லை திட்டு போட இல்லையா? அதுதானே அவர் வேலை கட்டு வந்துக்கிறாரு. அவர் நைட்டு பூரா தூங்காம கூட ஐயா பா உக்காந்துங்கிறாரு. அவர் தண்ணி போன கொடுத்து சொன்னா என்ன அத்தே? இந்த நாடு அனைத்து மக்கள் வெற்றி. நாட்டுக்கு மகாராணி யாரு? நீங்க தான் மகாராஜா. அவரு இந்நாட்டு படத்தளபதி. ஆமா, நாட்டு பட தளபதி. படத்தளபதி யாரு? இந்நாட்டு படத்தளபதி யாரு? அது தெரிஞ்சு பையன் யாரு? அப்ப நீங்க பதிவு வேணவா? என்னடா பதிவெல்லாம் வேணாம். பதிவு வேணவா? இதே மாதிரி ஆட்டு போனா போதும். உனக்கு பையா பதிவேல வேணவா? ஏன் போரம் கட்டிப்பா நிக்கிற? ஒரு பக்கம் இஷ்டம் போயிடுச்சு. அவனுக்கு கொஞ்ச நாள் சப்பு வரலாமா? சரி சரி. இந்நாட்டு புதுமலை மலர பயிர வேண்டே. அவரு என்ன அவரு எதிர்க்கிறாரா? மாணவர்களே மாணவர்களேவா? சரி சரி. இந்த நாடு நகராட்சி எழுதுவாங்க கட்சிக்கு உங்களை பார்க்க மாட்டேன். என்னதான் எப்படி பூஜைக்கு வந்த மலைவா.
இந்த நாட்டுக்கு மன்னர் நீங்க மகாராணி தயார வச்சுடாச்சே பார்க்கும்போது எப்படி மாதிரி காட்சி வரதுன்னு கூப்பிட்டேன் யார் கிட்ட போட்டு நீ இது நான் வேணாம்னு சொல்லிட்டேன். பதிவு கொடுக்குறீங்க. பதிவு கொடுக்குறீங்க. இங்க நின்றா நிக்கிறேன். மூணு வேலை நல்லா இருக்கட்டும். நீங்க பதிவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? திருப்பி காட்டுறா பதிவு கொடுக்குறீங்களா? அதனால போய் மேக்கப் போட்டு வரலாம்னு போனேன். மேக்கப் போட போனேன். இந்த மேக்கப் ஓரத்திலே உனக்காக இந்நாட்டுக்கு புதுமணர் பரவி கேட்க முடியாது. இந்நாட்டிற்கு மன்னர் புது மன்னர் தேர்ந்தெடுக்கணும். அதனால மணிமணி சூட்டணும். யார் பேருக்குமா? யார் பேரு? யாரு மன்னரு? நீங்க மகாராணி. மகாராணி. மன்னர் நீ, தளபதி நீ. தளபதி நானா? சரி. அது வெட்டி கிடையாது. மணிமணி சீக்கிரமா மணிமணி தலைமையிலே சரியா? பாடல் பாடு. யாருக்கு பாடு? நான் பாடலையே. போறோம் பாடி. ஓரக்கரை ஓரத்தில் உனக்காக காத்திருப்பாங்க. யாரு? யாரு? பாடினாங்க. யாரு? நான் போய் பாடுனா? யாரு? பாடலாம். பாட தெரியாதுமா. என்ன பாட்டு? அவன் தான் பாடினு வந்தான். இந்நாட்டுக்கு பின்னாலே மனசு பதவி வச்சுட்டு மன்னர் வாழ்க. பாத்து ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் இந்நாட்டு படைத்தளபதி கைகள்லாம் அமுத்து விடணும். 150 அடி அவன் அடிக்கிறனாக்கா ஒரே அடி 3 மணி அடிச்சிருவேன். புரியல. மேல வரையா நான் கீழே வட்டமா? நான் கீழே வந்துட்டு வேற மாதிரி போயும். மேல வா. ஒரே நிமிஷம் அடிக்கிறேன். 150 அடி. நாளைக்கு ஒரு நாடகம் தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் பாத்துப்பேன். இருடா ஒரே விஷயம். நாளைக்கா இன்னைக்கா? இன்னைக்குதான் சொல்லிட்டேன். கணக்கு தெரியல. என்ன தெரியும்?
13 லட்சம் கொடுத்து வச்சுக்கிறாரு. தம்பி சொல்லுப்பா. உண்மையிலே சொல்றேன்மா, எனக்கு நாடகத்தோட என்னன்னு சத்தியமா தெரியாது. தெரியாது. இவர் மூலியமா தான் நாடகத்துக்கே வந்தேன். என்னை வளர்த்து விட்ட குரு இவர் தான். என்னைக்குமே நல்லா இருப்பான். என்னைக்குமே குரு நீதான். ஆனா இப்ப எனக்கு போத்து விட்டு கோத்துனா உள்ளப்பா, ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறப்பா. ஒரு மனிதராக பிறந்து விட்டால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்குது. சரி, அதை தவறி நடந்தா அது அந்த அனுபவம் தவறி நடக்கலாமா? அது நடக்கூடாதான். போயிட்டு தவறி நடக்கலாமா? நடக்க கூடாது. அதனாலதான் உன்னை அடிக்க சொல்றேன். போய் வந்து என்ன ஒரு நாடகம் தெரியுமா? ஏய், கம்பெனி வாத்தியார் எனக்கு தெரியாது. ராஜாதான் என்ன ஊர்ல நாடகம் சொல்லு, நீ சொல்லு சொல்லு. எனக்கு தெரியாது. என்கிட்ட கேள்வி செஞ்சு இங்க வா, இங்க வா. செஞ்சிக்கு பக்கத்துல வளையாங்குப்பன்ற ஒரு ஊர்ல. அப்படியா? என்ன அந்த மலையாங்குப்பத்தில் தான் வளைஞ்சு வாங்க போறப்போ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எப்பேற்பட்ட துரோகம்லாம் பண்ணலாமா? உனக்கு வைக்க போற பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணலாமா? கை தொங்க விடு. தொங்க விடுறா. தொங்க விடுறியா? இல்ல அப்படியே எடுக்க போய் தொங்க விடு. தொங்க விடு. இனிமையாவது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு. சுரேசன் ஆயிட்டாரு. என்ன சொன்னேன்? குடும்பத்துல விளையாண்ணே இல்லையா? ஆமா, எதுக்கு விளையாண்ணே? வைக்க போற காவல் வந்து நான் தான் விளையாடணும்னு நான் கை கீழே போடுறேன். கை கீழே போடுறேன். சரி விடு. ஆளுக்கு எப்படி வந்துச்சு நீங்க? போகாம போயிடுறாங்க. வைக்க போற காவல் யாரு? காவல் யாருங்க? இல்லைங்க. என்ன அந்த போன காவல் போடவா? போன் போடவா? சபரி என்ன சொல்லிக்கிறான்? அடி சொல்லுவான். எவ்வளவு ஒண்ணா அடி சொல்லி அடிச்சுக்கலாம் பாத்தியா? உங்க பையன் பேர் என்ன? அவனை சத்தியமா அடிக்க மாட்டான். இனிமே இதுக்கு அப்புறம் படிக்க மாட்டேன். ஏன் பிள்ளை பேரு சபரி வாசலையா? வணங்கண்ணா. நாங்க வாங்கும் போதுல பணம் இல்ல, நீ வாங்கின பணம் கிடையாதா? வாங்கிட்டு போற 2000 எவ்வளவு சம்பளம் வாங்குற? அங்க திரும்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? எவ்வளவு சம்பளம்? அதுல 100 ரூபாய் கம்மியா இருந்தா கூட என்ன கேக்குற? நாளத்துக்கு வர மாட்டேன், நாளைக்கு இப்படி வருவேன், அப்படி வருவியா? எப்படி வருவேன்? கை தூக்கு. நானு எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம். அவ்வளவு வெளிக்குது. அம்மா அடிக்கிச்சா? கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் கோமாளி உள்ளம் தேவாடும் மலையாளம் காட்டும் கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் கோமாளியாற்றும். இருக்குமா? யாரா சொல்லுவான்? ஓ முருகா என்று சொல்லி உச்சல் உலகை வாழி
அம்மா உசாரக்காரன் நீ. எங்க அம்மா அப்பா அடிக்கும் போது அவ்வளோ இழந்துறோம். ஒரு சுறுசுறுப்பா அடிக்க மாட்டியா? அடியா என்ன திருடனுக்கு வந்தவா? என்னடா உனக்கு? ஏய் என்ன இங்க வாமா. ஏய் திருடனுக்கு வந்து என்ன உனக்கு? இதெல்லாம் காரணம் யாரு? அவனை நாளைக்கு பண்ணி ஏற மாட்டேன். அம்மா அம்மா வாழ்க பல்லாண்டு வாழ்க நூறாண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க நூறாண்டு. நல்ல புண்ணிய வந்து மட்டும் அப்பா மெதுங்கற அம்மா இந்த பையனுக்கு எப்படி கம்ப்ளீட் தெரியா? இந்த பையனுக்கு தான் கண்ணு வந்துக்குதா? ஆமா அம்மா இந்த பையன் ஆ டேய் எவரோ அவனுக்கு கண்ணு வந்துச்சு? சிவன் அருளால் சிவன் அருளால் ஆலயம் சென்று ஏய் அவர் ஆசி பெற்ற நாள் ஏய் என்ன ஏலச்சா அவர் அழகாகறாரா? யாரு? டேய் அர கண்ணு குத்தா கடவுளே விட்டு வைக்க மாட்டேன். ஏன்டா பையன் கொன்னே இருந்தானே? கொஞ்சம் அந்த பையன் என்னாச்சு போயிடும்? எல்லாத்துக்கும் கொன்னே இருந்தானே எல்லாம் கொன்னே இருந்தானே. ஏந்திரியே எட்டி ஓடிட்டான். டேய் ஏந்திரி பையன் ஏந்திரி என்ன பண்ண போறீப்பா? ஏந்திரி என்ன ஏது ஏந்திரியா? பையன் மாமா கூட காண்ட பையன் எங்க போறீங்க தெரியும் சேர் உட்கார்ந்தீங்க. சரி என்ன தான் அனுப்பாரு இப்போ. நீ அடியே நீ கை கை ஒரு பெற்றெடுத்த தாயை அடிப்பது தவறு. ஆனால் பெற்ற தாயை விட வளர்த்த தாய்க்கு பாசம் அதிகம் என்று சொல்வார்கள். டேய் உன்னை அடித்து பாருமா இருடா டேய் இருடா பையா என்ன சொன்ன? பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெரியதுன்னு சொல்வார்கள். டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியா? எனக்கு தேவை எல்லாமே பணம். பணமா? எப்படிமா? என்னத்துக்கு? உங்களை அடிக்க போறேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஓஹோ ஆசீர்வாதம் பண்ண போறேன். டேய் ஏதோ காலையில காலை வைற என்னைக்கும் நல்லா எழுந்து உங்களை அடிக்க போறேம்மா. அதான் ஆசீர்வாதம் பண்ணுமா சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல நல்லா எழுந்துரு பையா. டேய் ஏன்னா மூஞ்சி பார்க்க எனக்கு இருக்கிற பையா. டேய் ஏன்னா மூஞ்சி பார்க்க ராஜா நீ அப்படியே பாரு இங்க பாரு வாய்ச்சி கொடுக்கணும். இரு பண்ணாரா கொஞ்சம் வாய்ச்சி கொடுத்து உங்க கையில வாங்கி வச்சு பேசு. செட்டா நல்லா இரு. மிருதங்காய்க்கு மீன் பிடிக்க டைம் ஆயிடுச்சு போயிருக்கு. அதனால தான் தட்டிக்கிறாரு. பையா என்ன பண்ணிட்டு என் கை நோய் எந்த ரவுண்ட் சீவிரத்தை இல்லடி பாய். பையா இந்த பழைய சாதத்துல இந்த ரசம் ஊத்தனை எப்படி இருக்கும்? சல்லுன்னு இருக்கும். அது மேய்க்கிற பையிட்ட போற பையா நான் மூணு பாரு தங்கச்சியும் உங்க அத்தையும் உங்க வீட்டுக்குள்ள சேரனா பாரு நீ. குத்துனுடா போற பையா. அப்ப என்ன ஒரு ஆம்பளையாவா நீ மதிக்கலையா? டேய் பையா நீ செல் பேசி யார பையா வரேன்னு கேட்டா இங்க வாமா. ஏய் நாகா 5 நம்பர் காண வேடிய பறந்து கூட பாரு ஆளு அப்படியே. இங்க வாயே கொஞ்சம் வெளியா. ஏய் பட்டு பேசுறேன். இல்ல உன் தங்கச்சி மேல கையில கட்டம் பேச. எனக்கு பொம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒட்டா உன்னை தவிர யாரும் பிடிக்காது. அம்மா நீயே போய் உன் தவிர யாரும் பிடிக்காது.
ஏன்னா அந்த பேரலாட்ட வந்தாடி அம்மா ஏதோ தெரியல தம்பி பார்த்தா ஏன்னா ஆஹா இந்த நெல்லை வச்சா கூட வேற மாதிரி கதிர்னா உதிர்து இது எதுன்னு திருடன் அடி என்ன செல்வனங்கோ வடுமாயங்க உருதுங்க துணி துவைச்சு 10 நாள் ஆகி போயிடுச்சுமா இதுக்கெல்லாம் காரணம் முட்டி போடுற முட்டி போடுற முட்டி போடுற முட்டி போடு பாய் என்ன யாரு என் புள்ள என் புள்ள வாப்பா ஆயா கூப்பிட்டு போறோம் அப்பா ஆயா கூப்பிட்டு ஒரு புள்ளிக்கு எப்படி கத்துக்காரனா கத்தரணும் கத்துவங்க மனே இப்படி போய் வட அப்படி வான்னு கத்தரணும் ஜாதி இப்படி காட்டிக்கிறா ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அடி எப்படி தண்ணி இருக்கா பையா எப்படி இருக்கணும் டேய் குள்ள பையா அடி எப்படி தண்ணி இருக்கா இப்படி இருக்கணும் அடி உன்னை அடிக்கிறதுக்கே இந்த சோல்டர் நோவுறியா ஆமா வாமா நான் தான் சொல்லிட்டு பொம்பளை மேல கை வச்சு பேசிட்டேன் எனக்கு பழக்கம் எனக்கு பிடிக்காது எத்தனை நீ 10 அடி அட்டனா 10 அடி சரி சரி நான் அடிக்கிற போதும் வா நல்லவனா வா வா ஒண்ணு வா கையறா நீ நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீ ஆமா உனக்கு என்ன பண்ண போற தெரியுமா என்ன பண்ண போற என்னடா வா மாலை மரியாதை செய்யறேன் இங்க வாமா என்னடா டேய் எங்க பாரு நீ இங்க வா ஏய் நான் இத்தனை பிளேன் வந்து அனுப்புறியா அனுப்புறியா நாட்டுக்கு நீ போ ஜெர்மனி தூக்கி இத்தாலி நாட்டுக்கு வர போறியா ஏய் அங்க நாட்டுல இருக்கறல வா வா வான்னு கூப்பிடுறானே பாரியா ஆமா உன்னை பார்த்து வா வா என்று அழைக்கின்றார்கள் டேய் அடி போடி இங்க வா அது பாரு இதடா டேய் பையா பிளேன் வந்தா அது வந்து நேக்குது பாரு மேல நிமிந்து பாரு நீ கீழே கவுந்து பாரு மேல நிமிந்து பாரு மேல நிமிந்து பாரு என்ன சொல்ல இறங்க மாட்டேங்குதுக்காப்பா என் நாட்டு மக்களே தான் சொல்றதா பிள்ளைகளே
நாட்டு மக்கள் மன்னிப்பு கேள்வி கேள்வி முதல்ல நகரா நாட்டு மக்களே நாட்டு மக்களே தான் பெற்றதா பிள்ளை கிடையாது. என்ன பண்ணுறாரு மாற்றாதவர்கள் எல்லாம் பெரும் செய்துங்க. நான் செய்தி தவறு வேற எதுவும் செய்திடாதீங்க. உனக்கு வாங்கடா யார் யார் அடிக்கணுமோ அடிக்கும் ஐயா ஐயா பழகத்துக்கு நான் 2 வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. உன் கூட இருந்து என் குடும்பத்தை பழி வாங்கின யாரு உன்னை அடிக்கிறாரு அவனை அடிக்கலாம் பண்ணலாமா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கத்தான் நினைக்க வேண்டும் நினைக்கவே கூடாது போய் வரேன்டா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்காக பலன் நோண்டி வச்சுக்கிறேன். ஆமா நீ ஏன் போய் பத்துக்கினு நீ ஏன் மனத்தை சாவிடப்பா. ஐயா யாருமே இந்த வீட்டுக்கு 2வது சொல்லவே கூடாது. வேகமா 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 பேசு. சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டே இல்ல கை தூக்கு. 4 டைம் கறி கொடுத்தேன். உண்டை வீட்டுக்கு 2வது செய்யவே கூடாது. அந்த சவுண்ட் சத்தம் பேசாங்க கேட்கலையா? பேசி வேகமா. உண்டை வீட்டுக்கு 2 யாரும் செய்யவே கூடாது. செல்வி நீ என்னங்கிற உனக்கு சாவ மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாட காரியம்மா நீ மறுநாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசலிக்க உருவி மேலோ தாங்கலிக்க சித்தாங்கி அடையத்தி தாயே இந்த சிவன் கோயில் சீரிங்கம்மா நூலில் கோவில் கொண்டே என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தார எனக்கின்றோம் ஆடி இங்கு வந்திடம்மா மலையனோரு அங்காளியே
எதிரிலே நீ அகன்று வரும் மாரியம்மா ஆயும் கண்ணுடையார் எங்கள் வந்தாரை ஈஸ்வரியே அவங்க கூட போறியா? இல்லையா நெம்மதி கிராமத்து பொதுமக்களுக்கும் எங்கள் ஏழு வேலை நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் எங்கள் நாடகத்தை பார்ப்பதற்கு அமைதியாக மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றியும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் நடத்தி இருந்த நாடகம் இந்த காட்சியோடு முடிவடைகிறது. உங்களை விட்டு பிரிவதற்கு மனமே இல்லாமல் பிரிந்து போகின்றோம். நன்றி, வணக்கம், 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 வணக்கம்.